ஹீரோயினி பேங்க்ல ஏலத்துக்கு வர பில்டிங்க விக்கிற வேலையை பாக்குறா. அப்ப பழமையான ஒரு அரண்மனையை விற்க போறா. அந்த அரண்மனையில ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில இருந்து ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா கண்ணாடியில இருந்து ஒருத்தன் பேசுறான். நீ யாருன்னு கேட்டா நான் தான் சார்லஸ் ராஜான்னு சொல்றான். ஹீரோயினி போய் சார்லஸ் யாருன்னு கேட்க இந்த அரண்மனையின் கடைசி ராஜா தீ விபத்துல இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஹீரோ அந்த கண்ணாடி வழியா 200 வருஷம் டிராவல் பண்ணி இந்த காலத்துக்கு வாரான். கொஞ்ச நாள் ஹீரோவும் ஹீரோயினியும் பேசி பழகுறாங்க. திரும்பி ஹீரோ அரண்மனையை விற்க போறோம்னு சொல்றா. நான் வாழ்ந்த அரண்மனையை விற்க வேண்டாம்னு சொல்றான். ஹீரோ அரண்மனையை விற்காம இருக்க என்ன வழின்னு பாக்குறான். ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்றேன் 200 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க்ல சின்ன பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 200 வருஷத்துக்கு பல லட்சம் கோடி வந்துரும்னு சொல்றான். ஹீரோவும் ஹீரோயினியும் லவ் பண்றாங்க. அப்படியே கொஞ்ச டேஸ் போகுது. ஹீரோ அந்த கண்ணாடி வழியா போய் கடந்த காலத்துக்கு போறான். ஹீரோயினி ஹீரோவை நினைச்சிட்டு இருக்கா. அப்படியே பேங்க்ல இருந்து ஆபீசர் வந்து ஹீரோயினி 200 வருஷத்துக்கு முன்னாடி மன்னர் பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் 200 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டேட்ல உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இருந்தாரு. இத்தனை வருஷமா பாதுகாப்பா வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. லெட்டர்ல ஹீரோ அரண்மனையை வாங்க சொல்றான். கொஞ்ச நாள்ல ஹீரோ திரும்பவும் இந்த காலத்துக்கு வர்றான். ஹீரோயினியோட சந்தோஷமா வாழ்றான்.